வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் 6th புக்கில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொஞ்சம் டேட்டா வந்து முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம். அதே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தில் மொஹஞ்சதாரோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொஹஞ்சதாரோவில் இருக்கிற பெருங்குளம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி மொஹஞ்சதாரோவில். அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து அகன்ற செவ்வக வடிவமாக அமைச்சிருக்காங்க. நகருக்கு நடுவில் இந்த பெருங்குளம் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று எதுன்னு பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோவில் இருக்கிற பெருங்குளம் தான். இது வந்து சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி நீர் வந்து கசியாமல் இருக்கிறதுக்காக சுவரிலையும் தளத்தையும் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்திருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதே மாதிரி பெருங்குளத்தில் வடபுறத்துலையும் தென்புறத்துலையும் படிக்கட்டுகள் வச்சு அமைச்சிருக்காங்க. பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் வச்சு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அதாவது பெருங்குளத்துக்கு தண்ணி வேணும்ல, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு குளத்தில் வந்து விட்டு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூஸ் பண்ண நீர் வந்து வெளியேற்றத்திற்கான ஒரு சிறப்பான ஒரு கட்டுமான அமைப்பு வந்து என்னென்னா மொஹஞ்சதாரோவில் இருக்கிற பெருங்குளம் தான். அதே மாதிரி மொஹஞ்சதாரோவில் ஒரு மாபெரும் கட்டடம் வந்து இருக்குது. அது என்னென்னா கூட்டரங்கு. இது வந்து 20 தூண்கள் 4 வரிசைகள் வச்சு கட்டியிருந்திருக்காங்க. பரந்து விரிந்த கூடம் இது. அடுத்து இது ரொம்ப முக்கியமான டேட்டா என்னன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்கிற தலைவர் வந்து எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லி ஒரு முத்திரை, ஒரு சிலை மாதிரி கிடச்சிருக்கு. அது எப்படி இருக்கும்னா அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் இருக்கிற மாதிரி ஆண் சிலை வந்து இருந்திருக்கு. அதோட நெற்றியில் வந்து தலைப்பட்டை, அதே மாதிரி வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன் இருந்திருக்கு. அதே மாதிரி தாடியும் தலைமுடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தியிருக்கு. கசகசன்னு இல்லாமல் நம்ம எப்படி ஷேவ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு சீராக வந்து அந்த சிலையில் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி காதில் 2 துளைகள் இருந்திருக்கு. அது என்னன்னா தலையில் இருக்கும் அணிகலன் வந்து காது வரை இணைக்கப்பட்டிருக்கலாம். அந்த துளை மூலமாக தலையில் இருக்கிற அணிகலன் வந்து காது வரை இணைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இடது தோளில் பூக்கள் மற்றும் வளையங்களினாலான மேலங்கியால் வந்து மூடுற மாதிரி ஒரு சிலை வந்து மொஹஞ்சதாரோவில் அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மொஹஞ்சதாரோவில் இருக்கிற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மொஹஞ்சதாரோவில் இருக்கிற பெண் சிலை. இது எப்படின்னா மொஹஞ்சதாரோவில் இருக்கிற பெண் சிலை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடன மாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜான் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதலில் இந்த சிலையை பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லி இந்த மொஹஞ்சதாரோவில் இருக்கிற பெண் சிலை பற்றி ஜான் மார்ஷல் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? ஜான் மார்ஷல். இந்த கூற்று கொடுத்து யார் சொல்லியிருக்காங்க கூட கேட்கலாம். யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜான் மார்ஷல். இதை பற்றி மொஹஞ்சதாரோவில் இருக்கிற பெண் சிலை பற்றி ஜான் மார்ஷல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹரப்பாவில் இருக்கிற தானிய களஞ்சியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹரப்பாவில் இருக்கிற தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பு. இது வந்து தானியம் சேமித்து வைக்க வந்து இந்த தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பாவில் பயன்பட்டிருக்கு. இது எப்படி தலைவெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணவைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளில் மிச்சங்கள்லாம் சிதறி காணப்பட்டிருக்கு. இதை வச்சு தானிய களஞ்சியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஹரியானாவில் இருக்கிற ராகி கர்கிங்கிற இடத்துல வந்து ஒரு தானிய களஞ்சியம் வந்து இருந்திருக்கு. இது வந்து முதிர்ந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஷார்ட்கட் என்னென்னா ஹரியானாவில் இருக்கிற தானிய களஞ்சியத்துக்கு ஹரியானாவில் எந்த இடத்துல தானிய களஞ்சியம் இருக்குன்னா ராகி கர்கியில் இருக்குது. இப்போ தானியம்னா நம்ம வந்து ராகி, சோம்பு அதெல்லாம் சேர்த்துக்குவோம் இல்லையா, அதனால் இந்த ராகிங்கிறது ஒரு தானியமாக ஞாபகம் வச்சு ஹரியானாவில் ராகி கர்கியில் தானிய களஞ்சியம் இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இவங்க வந்து வணிகம் மற்றும் போக்குவரத்து எப்படி இருந்திருக்குது அப்படின்னா இவங்க வந்து வணிகம் செய்வதற்காக தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் வந்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். என்னென்னா இவங்க வந்து நீளத்தை அளவிட குச்சிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சக்கர வண்டிகள் பயன்படுத்தியிருக்காங்க. சக்கரம் எப்படி இருக்குதுன்னா ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரமாக வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து மெசபடோமியாவோட கடல் வணிகம் செஞ்சிருக்கான சான்று என்னன்னு பார்த்தோம்னா சிந்து சமவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத், சிரியா இதெல்லாம் வந்து அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெசபடோமியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து சுமேர் பகுதிகளில் இந்த சிந்து சமவெளி முத்திரைகள் வந்து இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா மெசபடோமியாவோட கடல் வணிகம் செஞ்சதுக்கான சான்று. அடுத்தது மெலுக்கா. அதாவது மெலுக்கா எங்கே இருக்குன்னா
சிந்து சமவெளியில் ஒரு பகுதி தான் வந்து மெலுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து சுமேரியாவின் அக்காடே பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்து பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்துல ஒரு அணிகலன் வந்து வாங்கியிருக்கிறதாக மாரம்சின் குறிப்பு குறித்த ஒரு காவியத்தில் வந்து கூறப்பட்டிருக்காங்க. எங்கே, அதாவது சுமேரியாவோட அக்காடே பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம்சின் சிந்து சமவெளியில் இருக்கிற மெலுக்கா அப்படிங்கிற பகுதியிலிருந்து அணிகலன் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவர் குறித்த ஒரு காவியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போக்குவரத்திற்கு காளைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. உருளை வடிவ முத்திரை வந்து எங்கேயும் கிடைச்சிருந்துருக்குதுன்னா பாரசீக வளைகுடாவிலையும் மெசபடோமியாவிலும் கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக இவங்க வந்து வணிகம் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி உறுதியாயிருக்கு. அடுத்து கப்பல் கட்டும் தளம். கப்பல் கட்டும் தளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருக்குது. அது என்னன்னா குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற இடத்துல கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த லோத்தல் வந்து எங்கே இருக்குதுன்னா குஜராத்தோட, இது ரொம்ப முக்கியம், சபர்மதி ஆற்றில் ஒரு துணையாற்றின் கரையில் தான் இங்கே லோத்தல் இருக்குது. இங்கே குஜராத்தில் சபர்மதியின் ஒரு துணையாற்றின் கரையில் தான் இந்த லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் செப்பனிடும் தளம் வந்து அமைச்சிருக்காங்க. அது தொழில்நுட்பம் எப்படி வந்து தொழில்நுட்பம் இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், தண்டத்திலான அளவுகோல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கப்பல் கட்டும் தளம் வந்து லோத்தல் இருந்திருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல குஜராத் லோத்தலில் இந்த தண்டத்திலான அளவுகள் வந்து அமைச்சிருக்காங்க. இதில் வந்து எந்த மாதிரி அளவுகள் இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகள் வந்து இதில் இருந்திருக்கு. அடுத்து உடைகள். இவங்க வந்து எப்படி உடைகள் எல்லாம் உடுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பருத்தியினாலான உடைகள் வந்து உடுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சுழலச்சுகள் மூலம் நூற்கவும் செஞ்சுருக்காங்க. கம்பளி அடைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை மூணையும் கொடுத்து மாற்றி கொடுத்து இது தப்பு இது கரெக்டுன்னு கூட கேட்கலாம். பார்த்துக்கங்க, எல்லா டேட்டாவுமே முக்கியம். இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாதுன்னு எதுவுமே நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கொஸ்டின் வந்து கூற்று காரணங்கள் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம வந்து டிக் பண்ணிட்டு போகிறதா அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கூற்றுக்காரங்கள் கொடுத்து எது சரி, எவ்வளோ கரெக்டு, எவ்வளோ தப்பு அப்படின்னு கேட்டிருந்தால் கண்டிப்பாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஒவ்வொரு டேட்டாவும் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து இவங்க வந்து எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் வந்து நல்லா உயர்த்தப்பட்ட இவங்க வீடு கட்டி இருந்திருக்காங்க. இவங்க வந்து அமைதியான வாழ்க்கைக்கான அமைதியாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எதன் மூலமாக சொல்லலாம்னா, அங்கே வந்து ஒரு படை இருந்ததற்கான சான்றே கிடையாது. ஒரு சில ஆயுதங்கள் மட்டுமே இருந்திருக்குது. அது எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, வேட்டையாடுறதுக்காகவும் தற்காப்புக்காக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அணிகலன்கள், எப்படிப்பட்ட அணிகலன்கள் வந்து இவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அணிகள் வந்து அணிஞ்சிருக்காங்க. என்னென்ன மாதிரி கழுத்தணிகள், கையணிகள், வளையல், மோதிரம், காதணி, காலணி, தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் இதனாலான அணிகலன்கள் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து தொழில். இவங்க வந்து முதன்மையான தொழில் என்னன்னு சொல்லி நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என்னென்ன தொழில் செஞ்சுருக்கலாம் அப்படின்னா வேளாண்மை, கைவினைப் பொருட்கள், பானை வணிகள், அணிகலன்கள் இந்த மாதிரி சில தொழில்கள் வந்து செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கால்நடையும் வளர்த்துருக்காங்க. இவங்க வந்து சக்கரத்தின் பயன்களை பற்றி நன்கு அறிந்திருக்காங்க. இதையும் கூற்றுக்காரர்கள் கேட்கலாம், இது சக்கரத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து மேலே ஒரு கூற்று கொடுத்து இதில் எவ்வளோ கரெக்டு எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்கலாம். இதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி மட்பாண்டங்கள், இந்த சக்கரத்தை வச்சு இவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சக்கரங்களை வச்சு மட்பாண்டங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. தீயில சுட்டு நல்ல திடமான மட்பாண்டங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மட்பாண்டங்கள் வந்து எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, சிவப்பு வண்ணத்தில் மட்பாண்டமும் கருப்பு வண்ணத்தில் டெக்கரேஷனும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஷார்ட்கட்டை எப்படி வச்சுக்கலாம்னு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். இதில் எப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஒரு மண் அப்படின்னா பானை அப்படின்னா நமக்கு என்ன கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் சிகப்பு கலரில் இருக்குமா, அதே மாதிரி பானை வந்து ஆக்சுவலாக சிகப்பு கலர் தான் இருக்குது. அதில் மேலே மட்டும் கருப்பு கலரில் வண்ணம் தீட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பானை துண்டுகளில் வந்து விலங்குகளின் உருவங்கள், வடிவமைப்புகள் வந்து இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குறிப்புகள். அதே மாதிரி சமய நம்பிக்கை, இவங்க வந்து என்ன மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆதாரம் ஒன்றுமே கிடையாது. இவங்க மத வழிபாடு எப்படி இருந்திருக்குதுன்னு சொல்லி ஆதாரம் ஒன்றுமே இல்லை. ஒரு சில பெண் சிலைகள் இருந்ததுனால ஒருவேளை இவங்க தாய்க வழிபாடு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கலைத்திறன், நிறைய பொம்மைகள் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து சுடுமண்ணால் செஞ்சுருக்காங்க. அதாவது மண்ணாலான நாய்கள், களிமண் குரங்கு, அணில் அந்த மாதிரி ஒரு சில பொம்மைகள் வைத்து செஞ்சு இவங்களோட கலைத்திறனை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ஹரப்பா நாகரிகம் வீழ காரணம் எதனால் ஹரப்பா நாகரிகம் வந்து வீழ சரிய தொடங்கிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கிமு 1900லேயே ஹரப்பா நாகரிகம் வந்து சரிஞ்சிடுச்சு. எதனால் அப்படின்னா எதனால் இருக்கலாம் அப்படின்றாங்கன்னா, ஒரு நாள் வெள்ளப்பெருக்கு வந்திருக்கலாம், சுற்றுச்சூழல் மாற்றம் வந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் படையெடுத்து வந்திருக்கலாம். ஒரு அதாவது இது வந்து இயற்கை சீற்றங்கள் வந்து எப்படின்னா, இது ஆற்று பகுதியில் இருந்திருக்காங்கல்ல, அதனால் இயற்கை சீற்றங்கள் வந்து அதிகமாக இருந்திருக்கலாம். காலநிலை மாற்றம், காடுகள் அழிஞ்சிருக்கலாம், ஒருவேளை நோய் வந்து தாக்கியிருந்திருக்கலாம். இதனால் ஹரப்பா வந்து வீழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவான உண்மைகள், அதாவது இப்போ வந்து நம்ம வந்து 4 நாகரிகம் பார்த்தோம். மெசபடோமியா என்னென்னு பார்த்தோம், எம்ஐஇசி, மெசபடோமியா, சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து, சீன நாகரிகம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அந்த 4ல் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வந்து பொதுவான உண்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா, மிக பழமையான நாகரிகம் நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் தான். மிகப்பெரிய பரப்பளவு கொண்டதும் இதுதான். முதல் திட்டமிடப்பட்ட நகரம், மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, சுத்தம், சுகாதாரம், இதெல்லாம் வந்து 4 நாகரிகங்களே மிக மிக பொதுவான நாகரிகம் வந்து இது. நம்ம மிக மிக பொதுவான உண்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா இதுதான். அதாவது அந்த புக்கிலே வந்து சின்ன சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, தகவல் பேழை உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் பார்ப்போம். அதாவது நாகரிகம் அப்படிங்கிறது வந்து பண்டைய லத்தீன் சொல்லான சிவிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது. சிவிஸ்ங்கிறது என்ன சொல்? லத்தீன் சொல். இதுக்கு பொருள் வந்து நகரம். இதை வந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலத்தடி ஆய்வு செய்யறதுக்காக காந்தப்புல வருடியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரேடார் கருவி, அதாவது நிலத்தடியை ஆய்வு செய்யறதுக்கு காந்தப்புல வருடி, எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரேடார் கருவியை பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இந்திய தொல்லியல் துறை இப்போ தான் புதுதில்லியில் இருக்குது. அது ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தோம்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் வந்து ஒரு நில அளவையார். இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஹரப்பா நாகரிகத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெண்கல காலம் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா மக்கள் வந்து வெண்கலத்தாலான பொருட்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், அதனால இது வந்து வெண்கல காலம் சொல்லி சொல்கிறாங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்டு தானே அந்த முதலே பார்த்தோம்ல ஹரியானா, ராக்கின்னு சொல்லி இது வந்து முதிர்ந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. மனிதர்களால் இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஹரப்பா நாகரிகம் வந்து வெண்கல காலம் சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து வெண்கலத்தாலான பொருட்களை வந்து பயன்படுத்தியதுனால வெண்கல காலம். ஆனால் மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்னன்னா செம்பு. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்தது நடனமாடும் பென்சிலை ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா. இது வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்குது, வெண்கலத்தால் ஆனது. நடனமாடும் பென்சிலை இது வந்து நடனமாதுன்னு சொல்கிறாங்க, ஜான் மார்ஷல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேவிடி அப்படின்னா கொற்கை வஞ்சி தொண்டி, KVT. இது வந்து பாகிஸ்தானில் இப்போவும் இந்த பேரெல்லாம் வச்சு ஒரு சில நகரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்காட். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருந்த ஒரு இடம் தான். அது வந்து இப்போவும் பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் கொற்கை, பூமுகர் வச்சு ஒரு 2 துறைமுகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் நம்ம ஊரில் காவிரி, பூரணை இருக்குல்ல, அதே மாதிரி காவிரி, பொருன்ஸ் அப்படிங்கிற 2 ஆறுகள் வந்து ஆப்கானிஸ்தான் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் காவிரி, வாலா, பொருணை அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தான்லேயும் ஆறுகள் இருக்குது. அடுத்து சிந்து சமவெளி மக்கள் வந்து எதை பற்றிலாம் இவங்களுக்கு தெரியல அப்படின்னா, இரும்பு, குதிரை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. செம்பு, வெண்கலத்தாலான இதெல்லாம் வந்து பயன்படுத்திட்டாங்களே தவிர இரும்பை பற்றி தெரியல. அதே மாதிரி ஆடு, மாடு, காளை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் குதிரை பற்றி அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இவங்க வந்து ஆபரணம் செய்கிறதுக்கு வந்து சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா கார்னிலியன் சொல்கிற சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தி இவங்க வந்து ஆபரணங்கள் செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம 6th புக்கில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. பாதி டேட்டா வந்து ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் கொடுத்துட்டோம், அதை போய் பார்த்துக்க. இதில் வந்து அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் 9th புக்கில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் வலியது பிழைக்கும் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.